வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து காலி பணிகளுக்கான அறிவிப்பு விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 4 போஸ்டிங்க்கும் எந்தெந்த மாவட்டம்லாம் எலிஜிபிள் இருக்குது மற்றும் இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விட்டுருக்காங்க, எதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி சொல்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங் விட்ருக்காங்க, 4 காலி பணியிடங்கள் விட்ருக்காங்க. ஒன்று வந்து ஈர்ப்பு ஓட்டுநர், 2வது வந்து பதிவுத்துறை எழுத்தர், 3வது வந்து அலுவலக உதவியாளர், 4வது பார்த்தீங்கன்னா இரவு காவலர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈர்ப்பு ஓட்டுநருக்கு 19,000 ரூபாயிலேருந்து 76,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பதிவுத்துறை 15,000 ரூபாயிலேருந்து 58,000 கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் 15,000 ரூபாயிலேருந்து 58,000 கொடுத்துருக்காங்க. இரவு காவலருக்கு 15,000 ரூபாயிலேருந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈர்ப்பு ஓட்டுநர் பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினருக்கு 18ல் 32 வயசு இருக்கலாம். பதிவுத்துறை பதிவார எழுத்தருக்கும் 18லேருந்து 32 வயசு இருக்கலாம். அலுவலக உதவியாளருக்கும் 18லேருந்து 32 வயசு. ஸோ இரவு காவலருக்கும் சேம் தான், 18லேருந்து 32 வயசு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கு 18லேருந்து 34 வயசு. ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 42 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதில் பதிவாரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 37 வயசு வரைக்கும் ஆதி திராவிடர். சேம் உதவி அலுவலக உதவியாளருக்கும் அதே தான். இரவு காவலருக்கும் சேம் அதே தான். அவங்களுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈர்ப்பு ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போகிறோம். பதிவார எழுத்தருக்கு 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அலுவலக உதவியாளர் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதில் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். 4th பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப கட்டணம், அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 50 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி நாள் வந்து இதில் அப்ளை பண்ண கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா 30/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் ப்ரூஃப் வைக்கிறீங்க, அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட் பாருங்கள், ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் விளம்பரத்தை பார்க்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுரும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விண்ணப்பதாரர் அறிவுரைகள் எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்னா அப்ளை பண்ண சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி வந்து உங்களை மாவட்ட வாரியான காலி பணிகள் பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விளம்பரத்தை பார்க்க இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரியலூர் மாவட்டம். ஸோ அதில் பிளாக்னா எந்த அரியலூர் மாவட்டத்தில் எந்த வட்டத்தில் என்ன விட்டுருக்காங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் விழுப்புரம் கொடுக்குறேன். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வழக்கூர், கண்டமங்கலம், முகையூர், கொலியனூர், வானூர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டீட்டெயில்ஸ் உள்ள பார்க்குறதுக்கு இதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அது அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ, அவங்களோட வயது வரம்பு எவ்வளோ. ஸோ மொத்த பணியிடங்களை பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இன சுயற்சி விவரங்கள், பிசி இந்த எம்பிசி டிஎன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8வது தேர்ச்சி பெற்றுக்கணும். வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ சேம் விண்ணப்ப கட்டணம் எஸ்சிக்கு வந்து எஸ்சிக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. மற்ற இதர கேஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் 50 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/9. ஸோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்ற வேண்டும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங்கனாக்கா அவங்க எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தா வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா கனியம்பாடி, அப்புறம் வந்து அணைக்கட்டு, காட்பாடி, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சர்ச் பண்ணினாக்கா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் போயிட்டு கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட வாரியான காலி பணிகளை பார்வையிட அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சூஸ் போஸ்ட் ஆப்ஷன், இதில் வந்து 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 4 போஸ்டிங்கும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ கொடுத்தீங்கன்னாக்கா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்தெந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு எத்தனை ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிரைவர் வேக்கன்சி இருக்குது. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருநெல்வேலி, நாமக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இப்படி தான் மக்களே வந்து இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு வர 30ஆம் முடியுது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.